ஆறாம் கட்ட தேர்தல் நடக்கும் டெல்லியில் வாக்களித்த ராகுல், பிரியங்கா, சோனியா காந்தி மனைவியுடன் வாக்குச்சாவடிக்கு வந்து வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றிய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். காலை 11 மணி நிலவரப்படி ஆறாம் கட்ட தேர்தலில் 25.76% வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 37% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆர்ப்பரித்து கொட்டும் திருப்பரப்பு அருவி. சுற்றுலா பயணிகள் குளிக்க 7வது நாளாக தடை நீடிப்பு. உள்துறை செயலாளர் அமுதா, போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை. விதிமீறும் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கும் விவகாரத்திற்கு சுமூக தீர்வு எட்டப்படுமா? சர்வதேச பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 3 பேர் சென்னை ராயப்பேட்டையில் கைது. இளைஞர்களை மூளைச்சலவை செய்த புகாரில் சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதில் தாமதம். இன்று மாலைக்கு பிறகே ரீமல் புயல் உருவெடுக்கும் என வானிலை மையம் தகவல். குற்றாலம் ஐந்தருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. மெயினருவி, பழைய குற்றாலத்தில் குளிக்க தொடரும் தடை. ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என்று அண்ணாமலை சொல்வது அவரது அறியாமையை காட்டுகிறது. சாதி மதத்தை கடந்து அனைத்து தரப்பினராலும் மதிக்கப்பட்டவர் ஜெயலலிதா என சசிகலா அறிக்கை. பருவமழையை எதிர்கொள்ள தயாராகும் சென்னை மாநகராட்சி. மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா. குரூப் 2 முதன்மை எழுத்து தேர்விற்காக மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டம் வெளியீடு. குரூப் 2A முதன்மை தேர்விற்கான புதிய பாடத்திட்டத்தையும் வெளியிட்டது TNPSC. கர்நாடக மாநிலம் மைசூரில் பிரதமர் தங்கியிருந்த ஹோட்டலில் 80 லட்சம் கட்டண பாக்கி. ஓராண்டுக்கு மேலாகியும் பணம் வராததால் நீதிமன்றத்தை நாட ஹோட்டல் நிர்வாகம் முடிவு. மின் கட்டணம் தொடர்பான போலி SMS மீண்டும் உலா வருவதால் எச்சரிக்கை அவசியம். பொதுமக்களுக்கு மின்சார வாரியம் அறிவுறுத்தல். ராஜஸ்தான் அணியை 36 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி IPL இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய ஹைதராபாத். சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை நடைபெறும் போட்டியில் கோப்பைக்காக கொல்கத்தாவுடன் பல பரீட்சை. ஆறாவது கட்ட மக்களவைத் தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். காலை 9 மணி நிலவரப்படி 6.10% வாக்குகள் பதிவாகியுள்ளன. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும், டெல்லி, ஜம்மு காஷ்மீர் ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் உள்ள 58 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதல் பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் MP ராகுல் காந்தி ஆகியோர் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். அவர்கள் இருவரும் டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். இதேபோல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தனது கணவர் ராபர்ட் வத்ராவுடன் வந்து டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார். மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி புவனேஸ்வரில் உள்ள வாக்குச்சாவடியில் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதேபோல் பிஜு ஜனதா தளம் கட்சியின் நிர்வாகி VK பாண்டியன்
புவனேஸ்வரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார். இதேபோல் 6ஆம் கட்ட மக்களவை தேர்தலை ஒட்டி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்களித்தார். கெஜ்ரிவால் தனது மனைவி சுனிதாவுடன் சென்று சிவில் லைன்ஸ் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். கெஜ்ரிவாலின் வருகையை ஒட்டி அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. பாஜக எம்பியும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரருமான கௌதம் கம்பீர் டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். ஹைதராபாத் கொல்கத்தா அணிகளுக்கிடையே நாளை IPL இறுதிப் போட்டி நடைபெறும் நிலையில் கொல்கத்தா அணியின் ஆலோசகராக இருக்கும் கௌதம் கம்பீர் வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் பூங்கா உள்ளிட்ட பொழுதுபோக்கு இடங்களில் மின்சார விபத்துக்களை தடுப்பது குறித்து ஓய்வு பெற்ற மின்வாரி அதிகாரி காந்தி விவரித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அவர் தந்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். பொது இடங்களில் வரையறுக்கப்பட்டிருக்கும் போது அந்த மின்சார பாதைகளுக்கு அந்த கேபிள்களை பதிக்கின்ற பாதைகள் எது, அதற்கு மேலாக வேறு எந்த விஷயத்தையும் வந்துவிடக்கூடாது என்று மறைத்து வைக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு செங்கல்லையாவது அடுக்கி ஏதாவது ஒரு கடப்பாறையால் குத்துகிறாரு என்றால் அது அந்த நேர கேபிளில் போய் குத்தக்கூடாது. அப்போ அதுக்கு மேலே ஒரு தடை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வைக்க வேண்டும் என்பதுதான் விதி. அப்படித்தான் செய்ய வேண்டும் என்பது ரூலாக இருக்கிறது. அதுவும் பார்க் போன்ற விஷயங்கள், குழந்தைகள் விளையாடக்கூடிய இடங்கள், அந்த இடங்களில் அந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வயரிங் கவுண்டர்கள் தான் சேர்ந்திருக்கணும். இதை தவிர இது போன்ற ஒரு விபத்துக்கள் ஏற்படுமே ஆனால் உடனடியாக மின்சாரத்தை துண்டிக்கக்கூடிய அளவிற்கு மின்சார கருவிகள் சாதனங்கள் வந்துவிட்டன. இப்போ வீட்டிலே கூட பதிக்கலாம். இன்றைக்கு கேரளாவில் இருக்கக்கூடியதெல்லாம் 5 கிலோவாட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் இது போன்ற ரிலே, ரிவர்ஸ் பவர் ரிலேன்னு சொல்லுவாங்க, அந்த ரிலே வைக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சின்ன லீக்கேஜ் வந்தால் கூட அந்த ரிலே ட்ரிப் ஆகிடும், மொத்த மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கும். அது போன்ற விஷயங்களை ஏன் அவங்க செய்யலை அப்படிங்கிறது தெரியல. இது என்ன மொத்தம் என்ன விஷயமானா, கான்ட்ராக்ட் என்பது ஒரு சௌரியமான விஷயமாக எல்லாரும் பார்க்குறாங்க. சுலபமாக வேலை முடிஞ்சிடும், அவங்க செஞ்சிருவாங்க, விலை குறைவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் பொறுப்பற்ற தன்மையும் நிறைய இருக்கிறது என்பது தான் தெளிவான விஷயம். ஏன்னா இன்னைக்கு மின்சார கேபிள்கள் என்பது மாநிலம் முழுவதும் நிறைய நகர்ப்புற பகுதிகளில் இருக்கு. உயர் அழுத்த கேபிள்களும் இருக்கு, மிக மிக உயர்ந்த அழுத்த 400 kVக்கெல்லாம் இருக்கக்கூடிய கேபிள்கள்லாம் நம்ம போடுறோம். அப்போ அங்கெல்லாம் இது போன்ற விபத்துக்கள் வருவது என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கு. இப்போ இவங்க அவங்களுடைய இடம், அந்த இடத்தில் குழந்தைகள் விளையாடக்கூடிய இடம், அப்போது வைக்கும் பொழுது அது செய்திருக்க வேண்டும். வீட்டிலே கூட நம்ம ஒரு ஆணியையோ ட்ரில்லிங் மிஷினோ போடும்போது அந்த இடத்துல கேபிள் வருகிறதா இல்லை பார்த்து தான் நம்ம ட்ரில்லிங் மிஷின் வைக்கணும். பணம் வைக்கணுங்கிறதுக்காக மடிச்சதையும் வச்சுங்க, அதுக்கு பின்னாடி கன்சீல்டு வயரிங்கில் ஒரு கேபிள் இருக்கும். நம்ம ட்ரில்லிங் பேட்டை வைக்கும்போது கேபிளில் போய் பஞ்சர் ஆக கூட செய்யும். அப்போ அதையெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பொழிந்திருக்கணும். ரெண்டாவது, எந்தெந்த இடத்துல மின்பாதை கேபிள் இருக்குங்கிறத பற்றிய ஒரு வரைபடம் இருக்கணும், அல்லது மேலே இருக்கக்கூடிய சில காஷன் நோட் இருக்கணும்.